பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் புதுச்சேரி சிறுமி படுகொலை விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து நாளை மாலை அமைதி பேரணியும் பந்தும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் எழிலன். எழில், வணக்கம். இந்த இந்தியா கூட்டணியுடைய இந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எந்தெந்த முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்கள். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நேற்று மாலை முதலே புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், சிறுமி உயிரிழந்த சம்பவ தொடர்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பதவி விலக கோரி நாளை மாலை ஒரு அமைதி பேரணி நடத்தவும், இதே போல் நாளை மறுதினம், அதாவது பள்ளி மாணவர்கள் பாதிக்காத வகையிலும், இதே போல் பொது போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாளைய மறுதினம் ஒரு அமைதியான முறையில் ஒரு பந்த் போராட்டம் நடத்துவதென இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக சார்பில் வெள்ளிக்கிழமை அன்று பந்த் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்பொழுது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அமைதியான முறையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பந்த் போராட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் நடைபெற உள்ள இந்த அமைதி பேரணியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது. நாளைய மறுதினம் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறும் அமைதி பந்த் போராட்டமானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி எழில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. புதுச்சேரி சிறுமி படுகொலை விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி நாளை பந்த் மற்றும் அமைதி பேரணி நடத்த இருப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதே வேளையில் நாளை மறுநாள் அதிமுக சார்பிலும் முழு அடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.